ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 23ஆம் பகுதியை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே அரசாங்கத்துறையில் அரசியல் அரசாங்கம் உயரிய பதவி அதிகாரத்துறையில் யாரெல்லாம் இருப்பார்கள், அவர்களுக்கு எந்தெந்த குறிகள் இருந்தால் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு கைரேகை கை அமைப்பு. நம்ம பொதுவாகவே எப்பயும் எடுத்தோன்னே மேடுகள்லாம் எப்படி இருக்குது சிறப்பாக இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயில், ஒரு மனிதனுக்கு ஆயில் தான் முக்கியம். ஆயில் நல்லா இருக்கா பார்ப்போம், வெட்டு துண்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது புத்தியோடு வாழலானா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இருதய சுத்தம் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை எவ்வாறு இருக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது கடைசி நொடியில், கடைசி ஒரு நிமிஷத்தில் கூட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லுவேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் கையை கொண்டு நீங்கள் ஜோசியம் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகளை சிறப்பாக வந்து நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம கை ரேகையில் பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல எடுத்தோம்னா எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டோட அதிகாரம், அந்த மேட்டோட காரகத்துவம் வேலை செய்யும் சார். எந்த மேடு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே. எந்த மேடு நம்ம கையில் உப்பலா இருக்கோ, இப்போ சுக்கர மேடு உப்பலா இருக்குதுன்னா அவர்கள் ஆசை, பாசம், அன்பு அதுக்கு அடிமையாக இருப்பார்கள். அளவு கிடந்து பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், காதல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று தான் சொன்னேன், மிச்சப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஆயில் ரேகையை பார்க்கணும், புத்தி ரேகையை பார்க்கணும், இறுதி ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும், சூரிய ரேகையை பார்க்கணும். இந்த மீடியமாக இந்த ரேகைகள்லாம் இருந்து உங்கள் கையில் இந்த மாதிரி, அதாவது அரசாங்க பதவி, ஒரு அரசு, நமக்கு கீழே ஒரு 10 பேர் ஆணையிடக்கூடிய ஒரு பதவி, அரசாங்க பதவியாக இருக்கலாம், அரசு துறை சார்ந்த பதவியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 100 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு கீழே நிறைய பேருக்கு வேலை கொடுத்து ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா இந்த ரேகை, இந்த அபூர்வ குறிகள் இதெல்லாம் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இருந்தால் அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல எடுத்தோம்னா மீன் சின்னத்தை பார்க்கலாம். இது கண்டிப்பாக இந்த மீன் சின்னம் முழு இறக்கையோடு வாளோடு இருந்ததுன்னா அவர்கள் மிகப்பெரிய அரசராகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போராட்டம் வாழ்க்கையா இருக்கும், சண்டை சச்சரவு இருந்து வாழ்க்கையில் வெற்றி, வீரனாக திகழ்வான், வெற்றி கண்டிப்பாக நிகழும். அவனுக்கு கீழே நிறைய ஆலம்போடு அதிர்ஷ்டத்தோடு அவனுக்கு ஒரு அரசபோகமான வாழ்வு கிடைக்கும். அரசபோகமான வாழ்வுனா பொருள், சொத்து, சுகம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அந்த மாதிரி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகல கலைகளும் கற்று உணர்ந்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது சிவலிங்கம், ஈட்டி, ஏணி. இந்த சிவலிங்கம் ஒரு அரசருடைய கையில, நிறைய பேர் கையில அரசாங்க உத்தியோகம், அது சிவ பக்தி உள்ளவர்கள் கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிவலிங்கம், ஈட்டி, ஏணி இதெல்லாம் வீரமான ஒரு பக்தியான ஒரு அமைப்பு. இந்த ஏணி இருந்ததுன்னா படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சிவலிங்கம் ஒரு நல்ல அமைப்பு. ஒரு அரசர் கையிலிருந்து நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் ஆட்சி புரிவதற்கு வாய்ப்பு உண்டு. ஈட்டி, அதாவது ஒரு அரசருடைய கையில் இருந்தால் அவர்கள் வீரம், விவேகம், வெற்றியோடு திகழ்ந்து வாழ்க்கையில் பெரும் செல்வத்தோடு வாழ்வார்கள். இப்போ நான் அந்த பக்கம் போட்டுட்ட குறிகள் எல்லாமே ஒரு அரசியல், அதாவது அரசியல்ல எம்பி, எம்எல்ஏ, சிஎம், பிஎம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க துறை சார்ந்த ஒரு பெரிய மேக்னட், அதாவது அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு பவர் செக்டார்ல உள்ளவங்க, ஒரு அரசு அதிகாரிகள், நமக்கு கீழே ஒரு 10 பேர் 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர், வட்ட கலெக்டர், வட்டாட்சியர், இந்த மாதிரி கோட்டாட்சியர், இந்த மாதிரி ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குறிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கையை பாருங்க,
மீன், சிவலிங்கம், ஈட்டி, ஏரி, இதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது சங்கு, சக்கரம், சுவாஸ்திக். இதெல்லாம் ஒரு பக்தியான குறி. சுவாஸ்திக் வந்து ஒரு பக்திமானுடைய கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தர்ம சிந்தனை, கொடை வள்ளலாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு அரசருடைய, அதாவது ஆன்மீகமும் அரச பதவியும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அரசனை போல் வாழ்வான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சங்கு சக்கரம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. சங்கு சக்கரம் பெருமாளுடைய கையில் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சாமி கோயிலுக்கு போகும்போது சங்கு சக்கரம் வச்சுட்டு பெருமாள் உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது பெருமாளுக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, லட்சுமி அவருடைய, அதாவது பொருளுக்கெல்லாம் தலைமை பண்பு வகிக்கிறவங்க லட்சுமி அம்மா. அந்த அம்மா வந்து அவருடைய மனைவி. அவருக்கு அப்படி ஏதாவது குறை இருக்குமா? தர்ம சிந்தனை, ஒரு அரசாட்சி புரியக்கூடிய ஒரு இது. சங்கு, சக்கரம், சுவாஸ்திக் இதெல்லாம் கண்டாக்க ஒரு அரசாங்க பதவி, அரசியல் பதவியில பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பார்த்துங்க. திரிசூலம், அவர் பாரி வள்ளல். அதாவது இந்த திரிசூலம் இருந்ததுன்னா சக்தி அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரச போகமான வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கும் இடத்தில் இருந்தால் அது திடீர் செல்வமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த திரிசூலம் அரச போகமான வாழ்வு. இன்னும் சொல்ல போனா தாமரை, மலர், மொட்டு, இவர்கள் ஒரு பெண்ணினுடைய கையில் இருந்தால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையே ஒரு ராஜபோகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல சிறு வயதிலேயே படித்து சகல கலைகளையும் படித்து ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பொறுப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த தாயார் வந்து ஒரு அரசாங்க துறையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க கணவர் ஒரு அரசியல் அரசாங்க துறையில ஒரு அரசு பதவியில உயர்ந்த இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த தாமரை மலர், தாமரை மொட்டு மிகவும் சிறந்த அமைப்பு. பரிசுத்தமானவர்கள், அன்பானவர்கள், தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள். அதாவது அரசியல் அரசாங்க துறையில் இருந்தால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, பொருள் ஈட்டி பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக ராஜபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. உருவிய கத்தி, கத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா பட்டாக்கத்தி மாதிரி, நல்லா அது உரையில போடாத ஒரு கத்தி, இப்படி நீட்டி இருக்கும் கத்தி. அரச வச்சிருக்க கத்தி. அவங்களாம் வந்து ஒரு ஒரு வீரம், விவேகம். வீரம் யாருக்கு இருக்கும்? ஒரு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்க வீரமா செயல்பட்டாதான் ஒரு முக்கியமான செயல்கள்லாம் செய்ய முடியும். அரசாங்கம், அரசியல் இந்த மாதிரி இருக்கிறவங்க கையில, இன்னும் சொல்ல போனா அரசியல்ல மிக பெரும் தலைவர்கள் கையில இந்த உருவிய கத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் வீரம், விவேகம், செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாத்தோடும் திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. யுத்த ரதம்னாவே அது சண்டைன்னு அர்த்தம். சண்டை போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கீதையில ஒரு ரதம் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு ரதம் உங்க கையில அப்படி ஒரு அப்ராக்சிமேட் அப்படி பார்த்தோம்னா அப்படியே ரேகை அப்படியே கடகடன்னு தெரியும். அந்த மாதிரி கையில தெரிஞ்சதுன்னா, யுத்த ரதம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அரசபோகமாக வாழ போகிறீர்கள். இதெல்லாம் நான் கடைசி சொல்லிட்டு இது எப்போ நடக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன். இப்போ அந்த இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி யுத்த ரதம் நல்லா இருந்ததுன்னா மிகச்சிறந்த சக்கரவர்த்தியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிக பெரும் செல்வம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அரசியல், அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்தாவே போதும். அவர்கள் அரசு வேலை, பெரிய பதவி, அவருக்கு கீழே அதாவது ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த யுத்தரதம் இருந்தால். அதுக்கப்புறம் வட்டம், குடை. இவர்கள் சக்கரவர்த்தினா நாடுகள், நிறைய நாடுகளை ஆளக்கூடிய ஒரு பவர் உள்ளவங்க சக்கரவர்த்தி. ஒரு நாட்டை ஆள்பவர்கள் அரசர். சக்கரவர்த்தினா பல நாடுகளை உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், ஒரு அரசியல் நிபுணரா இருக்கலாம், அதாவது உலகத்தை கைக்குள் வச்சு இருக்கக்கூடிய ஒரு அறிவில் சிறந்த மேதையாக இருக்கலாம். எல்லாம் இவர் சொன்னா உலகம் கேட்கக்கூடிய அளவுக்கு உலக அளவில் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. வட்டமும் குடையும் இருந்தால், குடை மட்டும் இருந்தால் அவர் அரசபோகமான வாழ்வு உண்டு. வட்டம் மட்டும் இருந்தால் அரசபோகமான வாழ்வு உண்டு. ரெண்டும் சேர்ந்திருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. அதுக்கு அடுத்தது சாலமன் ரிங். அதாவது ஒரு அரசனுடைய கையில இருந்த குருமேட்ல இருக்கக்கூடிய இந்த குருமேட்ல இருக்கக்கூடிய வளையம் தான் இதுதான் சாலமன் ரிங். இந்த சாலமன் ரிங் கையில இருந்ததுன்னா அவர்களுக்கு நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நல்லதுன்னா என்ன? சகல கலைகளும் தெரியும், சகலகளா வல்லவனாக இருப்பார்கள். எல்லா துறையிலும் ஏ டு ஜெட் எல்லா விவரமும் தெரியும்.
அதே நேரத்தில் செக்ஸ்லையும் அவர்களுக்கு அளவு கடந்த தொடர்புகளை ஏற்படுத்தும். இதுதான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு இது. பக்திமானா இருப்பாங்க, நல்ல பெரிய பாரி வளலா இருப்பாங்க, இறக்க குணம் இருக்கும், தயால குணம் இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த ஒரு ராஜா, ஒரு அரசனுக்கு ஒரு அந்த 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 புறம்னு இருக்கும். அது மாதிரி நிறைய பெண்களோடு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மிச்சப்படி இந்த இந்த பக்கம் இருக்கிற குறிகள் எல்லாமே, அதாவது மீன், சிவலிங்கம், ஈட்டி, ஏணி, சங்கு, சக்கரம், ஸ்வஸ்திக், திரிசூலம், தாமரை மலர், தாமரை மொட்டு, உருவிய கத்தி, யுத்தரதம், வட்டம், குடை, சாலமன் ரிங், இது எல்லாம் ஏதாவது ஒன்று உங்க கையில இருந்தா நீங்க அரசாங்க பதவிக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு ஆணையிடக்கூடிய பதவி, அரசு வேலை கிடைக்குமா சார்? இந்த மாதிரி ஒரு குறி இருந்து இந்த ரேகைகள் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அரசு துறையில வேலை கிடைச்சி ஒரு பெரிய உயரிய பதவிக்கு, அதாவது ஃபைனான்ஸ் செக்டர்ல இருந்தா ஃபைனான்ஸ்லயே உயரிய பதவி, உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும். அரசியல் இருந்தா அரசியல்ல ஒரு பெரிய பவர் செக்டர்ஸ், அதாவது தலைமை பகுதி, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்போ சார் நடக்கும்? இப்போ இந்த ஏதாவது ஒரு குறி இருக்கு, இது எப்போ நடக்கும் அப்படி என்றால் அதற்கு ஒரு சில விதி விலக்குகள் உண்டு. அப்போதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எப்போ நடக்கும்? இப்போ ஆயில் ரேகை வெட்டு துண்டு படாமல் நல்லா இருக்கும். ஏன்னா இது ராஜ குறிகள். இந்த குறிகள் வரும்போது, ராஜா வரும்போது ரோடு போடுறோம், கரெக்ட் பண்ணுறோம், வீட்டெல்லாம் கூட்டி, தெருவெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுறோம், எல்லாம் பவுடர்லாம் தெளிக்கிறோம், நீட்டாக வச்சுக்கிறோம்னா ஒரு அரச கிரகம், ஒரு அரச குறி, ஒரு அபூர்வ குறி கையில் தோடும் போது கை சுத்தமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும், வெட்டு துண்டு இல்லாமல். புத்தி ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும், இறுதி ரேகை இருக்க வேண்டும், விதி ரேகை சிறப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சூரிய ரேகை இருக்கணும். குறைஞ்சது ஒரு 4-5 மேடாவது நல்ல நிலைமையில இருக்கணும். கெட்டு போகாம, கெட்ட குறிகள் கையில் காணப்படக்கூடாது. அப்படி இருந்து இந்த கையில இந்த பக்கம் இருக்கிற மீன், சிவலிங்கம், ஈட்டி, ஏணி, சங்கு, சக்கரம், ஸ்வஸ்திக், திரிசூலம், தாமரை மலர் மொட்டு, ஏதாவது ஒன்று, உருகிய கத்தி, யுத்தரதம், வட்டம், குடை, சாலமன் ரிங், ஏதாவது ஒன்று தென்பட்டால் அந்த சூரிய ரேகை எப்பொழுது எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் இருந்து நீங்கள் அரசபோகமான பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசாங்க துறையில வேலை வாய்ப்போ இல்லை ஒரு அரசியல் தலைவராகவோ சிறந்து விளங்கி மக்களுக்கு சேவை செய்தே ஆக வேண்டும். அப்படிங்கிறது உங்களுடைய எழுதப்படாத விதி. இது உங்க கையில இருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கான்னு பாருங்க. ஒன்று சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகிற வயது, இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய வயது. இது ரெண்டுமே இல்லை, இந்த சூரிய ரேகையும் இல்லை, இந்த ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகளும் இல்லைன்னா இந்த குறிகள் எது இருந்தாலும் வேலை செய்யாது. இது என்ன ஒரு சிறப்பு பலன்னா, மனசு சந்தோஷமா இருக்கும் சார். நல்லா புரிஞ்சுக்கங்க, மன சந்தோஷம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், ஒரு ஆழ்ந்த வள்ளல் தன்மை இருக்கும். வெறும் மனசு மட்டும் நல்லா இருக்கும் சார். மனசு நல்லா இருந்து என்ன பண்றது? பணம் குறைவுபடும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரேகை, சூரிய ரேகையும், சூரிய ரேகை, விதி ரேகை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இந்த சூரிய ரேகை இருந்தால் விதி ரேகை இருக்கணும், விதி ரேகை இருந்தால் சூரிய ரேகை இருக்கணும். இந்த கையில சிறப்பா இருக்கும். இந்த குறிகள் ஏதாவது ஒன்று இருந்தா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய விதி, தலை விதி, அதாவது முன் ஜென்மத்துடைய செயல்கள் இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு. சப்போஸ் ரேர் அமைப்பு, அவர்கள் விதி சரியில்லைன்னா இந்த குறிகள் இருக்கும், இந்த இது சிறப்பான இது இருக்காது. இந்த ஆயுள் ரேகை மேலே கிளை இருக்காது, சூரிய ரேகை இருக்காது, விதி ரேகை மட்டும் இருக்கும். அப்படிங்கும் போது பாதி வருமானம் வரும், பாதி வேலை செய்வாங்க, கீழ்நிலையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க கையில சிவலிங்கமோ ஈட்டியோ ஏணியோ இருந்தா ஆரம்ப நிலையில கீழ்நிலையில இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. அதுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்க கையில இந்த மாதிரி இருந்ததுன்னா முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா 70% அதுவா நடக்கும். உங்களை கூட்டிட்டு போகும், அந்த எண்ணத்தை தூண்டும். இந்த மாதிரி குறி இருக்கும்போது எண்ணம் அதை செய்ய உனக்கு இழுக்கும் போது நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. சிறப்பா செஞ்சீங்கன்னா நல்ல டாப் பொசிஷன்ல போய் உட்காந்துக்கலாம். இப்ப இந்த ரேகைகளுடைய இது என்னன்னா, நம்ம மூளையினுடைய செயல்பாடுகள்.
நேற்று என்ன செஞ்சோம், இன்னைக்கு என்ன செய்யறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோங்கிற முக்காலத்தையும் நம்ம கையில கண்டுபிடிச்சிடலாம். நேற்று என்ன செஞ்சீங்கிற அந்த கர்ம ரேகை நேற்று செஞ்சது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு நமக்கு ரேகையா ஓட ஆரம்பிக்கும். ஒரு 15 நாள் 30 நாள் 48 நாள் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரேகையா ஓட ஆரம்பிக்கும். நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி. இதுதான் கையினுடைய அமைப்பு. இதில் அரசாங்க பதவி, உயரிய பதவி கிடைக்கணுமா, இந்த மாதிரி குறிகள் இருந்ததுன்னா உயரிய பதவி கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பா நடக்கும். அடுத்து வரக்கூடிய சிறப்பான காணொலிகளை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.